பாஸ் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன். கீழ்பாக்கத்திலிருந்து தப்பிச்சு வந்த கிறுக்கன் மாதிரி இருக்கீங்க, ஆனா நடிப்பு அரக்கன்னு சொல்றீங்க. என் கண்ணு வேணும்னு கேட்டியாமல, கேட்ட மூடுறா. தளபதி துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு எஸ்கே கையில கொடுத்தாரோ, அதே மாதிரி எஸ்கே துப்பாக்கிய பிடிங்க திவாகர் அப்படின்னு திவாகர் கையில கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுடா, கூடிய சீக்கிரத்துல வரும்டா. பனியடி மழையடி நதியடி கடலடி சகலம் குணகுரு கருணையில் எழுவது. சில டைரக்டர் சொல்லுவாங்க பியூர் ஹீரோ மெட்டீரியல். நான் ஹீரோன்லாம் சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தப்ப சரி இதோட உச்சக்கட்டம் என்ன, ஹீரோ ஆயிரியான்னு கேட்டாங்க. கண்டிப்பா பியூர் நான் ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லுவேன். அந்த ஆள் என்ன சொன்ன? நான் ஹீரோன்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஹீரோன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் என்ன சொன்ன? ஏன் என்ன சொன்ன? பியூர் நான் ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லுவேன். பியூர் நான் ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லுவேன். இதுல எது உண்மை? இதுல எது உண்மை? நான் ஏன் ஸ்டைலே பண்றேன். இனிமே எங்க நான் தான் ரங்கநாய சக்திவேல் நாயர். இப்பவும் முடியாது. ஏய், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. டெரர்ட்ட லஞ்ச் நல்லா பண்ண, நல்லா சொன்ன. அப்புறம் வெளியே கிளியே வந்துடாத, என்ன உள்ளே இரு, அதான் உனக்கு சேஃப்டி. ஜூனியர் தான். கமான் கமான். ஸ்டைல் பண்ணுவார் எல்லா படத்துல நீங்க பாத்துருப்பீங்க. இப்படி பண்ணுவாரா? ஆமா. ஓகேவா? பண்ணுங்க. இப்படி கழுத்தையும் தாய்க்கும். இப்போ லேட்டாக நிறைய வெரைட்டியாக தான் நான் போட்டுறேன். லேட்டஸ்ட்டாக கூட மூன்றாம் பிறையில் கமல் சார் இந்த இதை வச்சு பண்ணுவார் பாரு, அது கூட பண்ணியிருந்தேன். விஜய் அறாரமா அது ஆக்சுவலாக நெருக்கிட்டே பண்ணுறப்ப நல்லா இருக்கும். இந்த பைத்தியக்காரிகளை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறாரு? அதாவது நடிப்பே வந்து ஃபன்னு எல்லாமே கலந்ததான். நம்ம காமெடியும் பண்ணணும், ஹீரோயிசமாகவும் இருக்கும். ஐயோ ஐயோ. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அம்மா சம்பாரிச்ச காசு மிஸ் ஆயிடுச்சுமா. இதை வச்சு தான் நிறைய பிளான் போட்டிருந்தேம்மா. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குமா. தம்பி கணேஷா, இப்ப இருக்கிற நண்டு சுண்டு நடிகனுக்கெல்லாம் கொஞ்சமாவது உன் நடிப்பை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க கூடாதா? நானும் நடிக்கிறேன் பாருங்கடான்னு. ஐயோ அம்மா உசுர வாங்குறானு. நீங்க பாருங்க, ஈவன் பெரிய ஆக்டர்ஸை பத்தி பேசினா கூட அதுல நம்ம பேச்சு வந்துடும். ஒரு ஆக்டர்ஸை இன்டர்வியூ பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பெரிய ஆட்களை இன்டர்வியூ யாரை இன்டர்வியூ பண்ணாலும் அதுல திவாகரன்ற பேச்சு இல்லாம இருக்காது. இப்போ எல்லாம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ப்ரோமோவே நம்ம அவங்க இன்டர்வியூல நம்மள ப்ரோமோ போட்டு விட்டு நம்ம பேச்சு உள்ள இழுத்துறாங்க. இப்ப சூர்யா அண்ணா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனா இருந்து திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் பேசிக்கா வந்து நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சார் பாத்துருப்பாங்க நினைக்கிறீங்களா அந்த ரீல? சூர்யா சாரா? கண்டிப்பா பாத்துருப்பாரா?
ஏதாச்சும் ரிப்ளை இல்ல, ஏதாச்சும் அதாவது வந்துச்சா அவர்கிட்ட இருந்து? அதை இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, பட் ஒரு நாள் நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகே. அதுக்கு பின்னாடி ஒரு குட் ஹிஸ்டரி இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு லைஃப்ல நாங்களா கதை எழுதுவோம். வரதட்சணை கொடுமை நான் ஒன்று எழுதுவேன். ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன்றது ஸ்கூல்ல உள்ள லைனை, வீரபாண்டிய கட்டபொம்மன் போர்ஸ் இருக்குல்ல, அதை படிச்சு அதை பேசுவோம் நாங்க. திருப்பூர் குமரன் குட்டியை வச்சு அடிக்கிறப்ப வந்தே மாதரம் அப்படின்ட்டு கீழே விழுவோம். அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நாங்க எழுதுறது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஈவன் விஜய் சேதுபதி சாரை பார்த்தப்ப கூட வந்துட்டு உங்களை நான் வேணுமா மீடியால அப்படி இப்படிலாம் சொல்லலை. சார் நான் வாட்டர்மெலன் சார், டாக்டர் திவாகர் சார் அப்படின்னு உங்களை தான் ஊருக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி ஓ. பேசிக்கிட்டு வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். என் கண்ணு வேணும்னு கேட்டியாமல, கேட்ட மூடுறா. என்னது இங்க வரும் பாரு. இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள. காலு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.